ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மதுரையில் முதலீட்டாளர் மாநாடு உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 36,660 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பெற 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த முதலீடுகளால் 56,766 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலூரில் சிப்காட் தொழில் பூங்காவிற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளார். அதனைத் தொடர்ந்து நடைபெறும் விழாவில் 63,698 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ளார். மேலும் 3,065 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். அதனைத் தொடர்ந்து மேலமடை சந்திப்பில் 150.28 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், விவிபேட் இயந்திரங்களின் முதல் நிலை சரிபார்க்கும் பணி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் அடுத்த வாரம் தொடங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கூட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் எதிர்பார்க்கப்படும் நிலையில் 1,50,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், விவிபேட் இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கான முதல் நிலை சரிபார்ப்பு பணிகள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வருகிற 12ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட உள்ளது. கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்பட்டால் தேர்தல் நடைபெறாத மாநிலங்களிலிருந்து பெறவும் வாக்குச்சாவடி மையங்களின் எண்ணிக்கையை 68,000 74,000 உயர்த்துவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.